நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியோடாக சந்தித்திருக்கின்றோம். தாயகத்தை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய அரசியல் நகர்வு சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையிலேயே தமிழிசை கட்சிக்குள்ள என்ன நடக்கின்றது என்ற கேள்வி இருக்கிறது. ஒரு புறம் ஸ்ரீதரன் எம்பி மீது இருக்கக்கூடிய நகர்வுகள், அவரை அந்த குழுவில இருந்து குழுவினுடைய தலைமையில இருந்து அவரை நீக்க வேண்டும் என்பது சார்பாக தமிழிசை கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய கெடுபிடிகள் சார்ந்து பார்க்க வேண்டும். அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கட்சியில் இருக்கக்கூடியவருடைய அந்த கதையை இல்லாட்டி அவர்களுடைய ஆலோசனையை ஏற்க மறுத்தமை சார்ந்தும் அவர் எப்படி நடந்து கொள்கின்றார், இராணுவத்தினருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார் என்கின்ற அந்த விடயம், அதே போன்று எப்படியாவது இவரை கட்சியிலிருந்து துரத்திவிட வேண்டும் என்கின்ற அரசியல் நகர்வுகள், ஸ்ரீதரன் எம்பியினுடைய ஆவேச பேச்சுக்கள், அதே போன்று எம் ஏ சுமந்திரனுடைய நகர்வுகள் என்றெல்லாம் ஏராளமாக இருக்குது. அது சார்ந்து பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. உண்மையில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழுவின் ஆலோசனையை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஏற்க மறுத்ததால அவரை நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து அந்த கட்சி நீக்கிறதுக்கு தீர்மானம் எடுத்திருப்பதாக கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார். இவர் ஜனாதிபதி சட்டத்தரணியும் கூட இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடியில நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் தான் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சத்தியலிங்கத்துக்கு வழங்கப்பட்ட தேசிய பட்டியல் ஆசனம் பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியானது தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழுவினாலேயே வழங்கப்பட்டது. தேர்தல் முடிந்த பின்னர் வவுனியாவில் நடைபெற்ற அந்த அரசியல் குழு கூட்டத்துல அப்போதைய தலைவர் மாவை சேனாதிராஜாவும் கலந்து கொண்டிருந்தார். அந்த கூட்டத்துல தேசிய பட்டியல் ஆசனத்தை வைத்தியர் சத்தியலிங்கத்துக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று நாடாளுமன்ற குரோடா பதவியை வைத்திய சத்தியலிங்கத்துக்கும் நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவின் பிரதிநிதியாக இரா சாணக்கியனையும் நியமிப்பதற்கு தீர்மானித்திருந்தார்கள். நாடாளுமன்ற குழுவின் தலைவராக ஸ்ரீதரனை நியமித்திருந்ததாகவும் ஒரு குழு நியமித்த பதவியை மாற்றுவதற்கான அதிகாரம் அந்த குழுவுக்கு உண்டு என்ற விடயமும் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அரசியல் குழு அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வைத்து ஏகமனதாக அந்த பதவியை வழங்கியது. ஆனால் அவர் அரசியலமைப்பு சபை உறுப்பினர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என அரசியல் குழு 2 தடவைகள் ஆலோசனை வழங்கியிருந்தது என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. திருகோணமலையில நேற்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்துல சுமார் 4 மணித்தியாலங்கள் இது குறித்து வலியுறுத்தியும் அவர் செவிமடுக்கவில்லை என்ற விடயம் சொல்லப்படுகிறது. கட்சியின் எந்த உயர் சபை அவருக்கு பதவியை வழங்கியதோ அந்த சபையின் ஆலோசனை அவை நிராகரித்ததால அந்த பதவியை அவரிடம் மீளப்பெற தீர்மானித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. எனினும் இது குறித்து இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானத்திடம் வினவிய போது அவ்வாறு ஸ்ரீதரனை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பான எந்த ஒரு இறுதி தீர்மானமும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்ற விடயம் சிவஞானத்தினால சொல்லப்படும் சி.வி.கே. சிவஞானத்தால சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எம் ஏ சுமந்திரன் சொல்லி இருக்கின்றார், இவரை கட்சியிலிருந்து நீக்குவது தொடர்பிலான தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்று. எது இதுல சரி, என்ன நடக்கிறது, உண்மையிலேயே இருக்கக்கூடிய உட்பூசல்கள் என்ன என்பது சார்ந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கு. இன்னொரு பக்கம் இலங்கை தமிழரசு கட்சியில ஒரு முரண்பாடு நிலை இருக்கிறது. அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலக ஸ்ரீதரன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் என்கின்ற இன்னும் ஒரு கருத்தும் இருக்குது. அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயற்படுகின்ற நிலையில அரசியலமைப்பு பேரவையில இருந்து விலகுமாறு கட்சி அறிவித்த போதும் அந்த பேரவையிலிருந்து விலகப் போவதில்லை என்ற விடயத்தை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அரசியல் குழு கூட்டத்தில் அறிவித்ததாக சொல்லப்படுகின்றது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய குழு கூட்டம் திருகோணமலையில நேற்றைய தினம் மாலை 4:30 மணிக்கு இடம்பெற்றிருந்தது. அந்த கூட்டம் 4:30க்கு ஆரம்பமாகி இரவு 8:30 மணி வரை இடம்பெற்றிருந்தது. அதுல காரசாரமான பல விவாதங்களும் நடைபெற்றிருந்தது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு அரசியலமைப்பு பேரவையில் இருந்து தமிழரசு கட்சி நாடாளுமன்ற ஒரு குழு தலைவர் ஸ்ரீதரனை, அதாவது அரசியல் குழுவின் கடந்த கூட்டத்துல தீர்மானம் எடுக்கப்பட்ட நிலையில இந்த கூட்டத்துல பெரும்பாலான உறுப்பினர்கள் அதனை வலியுறுத்தி இருந்தார்கள். அதுக்கு ஸ்ரீதரன் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர் பதவி குறித்து தானே முடிவெடுப்பேன் என்று சொல்லியும் அது தன்னுடைய சுயாதீன முடிவு என்று சொல்லியும் பதவி விலக மாட்டேன் என்று சொல்லியும் திட்டவட்டமாக அவர் சொல்லி இருக்கின்றார். தான் எந்த தவறும் இழைக்கவில்லை, வாதிட்டிருக்கின்றார் இந்த விடயத்தை சொல்லி. அந்த தான் பதவி விலக உத்தரவிடுவதற்கு அரசியல் குழுவுக்கு அதிகாரம் இல்லை என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இழுபறிகளினால, இவ்வாறு இருக்கப்பட்ட இழுபறிகளினால
நேற்றைய கூட்டத்தின் அதாவது கூட்டத்தினுடைய முடிவில் ஊடக சந்திப்பு எதுவும் நடத்தப்படவில்லை. இது குறித்து கருத்து ஊடகத்துக்கு எம்.ஏ. சுமந்திரன் ஜனாதிபதி சட்டத்தரணி கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரனால அரசியல் குழுவின் பணிப்பை ஏற்க மறுத்து விட்டார் என்பதை ஸ்ரீதரன் என்பி என்ற விடயத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அது தொடர்பான தீர்க்கமான முடிவை எடுப்பதாகவும் அது பற்றி உரிய நேரத்துல அறிவிப்போம் என்ற விடயத்தையும் சுமந்திரன் சொல்லி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே தமிழரசு கட்சி ஆரம்பத்துல எப்படி இருந்தது, ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படி உருவானது, எந்த இலக்குக்காக உருவாக்கியது, யாரால் உருவாக்கப்பட்டது, உங்களுடைய இனத்துக்காக வேண்டி எங்களுடைய தலைவரோடு எப்படி எல்லாம் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பயணம் செய்திருந்தது, இந்த தமிழரசு கட்சி எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது, அது இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய பின்னணிகள் என்ன, ஏன் இந்த தமிழரசு கட்சி வந்தது, செல்வாக்கு செலுத்தியது, தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு உரிமைகளை பெற்றுக் கொடுக்க. ஆனால் இன்று தமிழரசு கட்சி எந்த நிலையில் இருக்குது, சிதறி சுதறி பல கட்சிகளாக பிரிந்து தாயகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை விரல் விட்டு எண்ணுகின்ற அளவுல இருந்த கட்சி இன்றைக்கு எண்ண முடியாத அளவுக்கு பெருகி பெருகி பெரிய மடங்காக இருக்கின்றது என்ற விடயத்தை தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இருப்பினும் தமிழரசு கட்சி மீது இருக்கக்கூடிய தோல்வி எல்லோருக்குமே தெரியும். நாடாளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல், அப்படி இருந்தோம் இந்த மூத்த தலைமைகள் என்று சொல்வார்கள், நாங்கள் பேச்சு வழக்குல சொல்லுவேன், இந்த கிழட்டு தலைமைகள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு, வயது வந்தவர்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய தலைமை இருக்கிறது. அவ்வாறானவர்கள் இருந்து கொண்டு செய்ய இருக்கின்றவர்களையும் குழப்புகின்ற நிலை, இளைஞர்களையும் உள்ளுக்க வர விடாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது. இப்ப பதவி ஆசை, பதவி மோகம் என்பது எல்லோருக்கும் தலை தூக்கி இருக்கிறது. தமிழர் தாயக பகுதி இன்னும் வளர்ச்சியடையமைக்கு இருக்கிறது காரணம் இருக்கக்கூடிய தமிழ் தலைமைகளுடைய ஒரு அரசியல் சுய லாபம். இது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். அப்படி இருந்தாலும் தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய உட்பூசல்கள் என்பது ஏராளம். ஸ்ரீதரனை வெளியில திரட்ட வேண்டும் என்பது தொடர்பிலான நகர்வுகள் என்பது ஏராளம். நாளுக்கு நாங்கள் செய்திகளின் வாயிலாக பார்க்கின்றோம், முகநூல்களின் வாயிலாக பார்க்கின்றோம். நாடாளுமன்றத்தில் அந்த எம்பிமார்கள் கூச்சலிடுகின்றதை, கத்துகின்றதை, அது தொடர்பாக ஆவேச பேச்சுக்களை எல்லாம் பார்க்கின்றோம். உண்மையிலே என்ன நடக்க போகிறது, இவரை கட்சியிலிருந்து விலக்கப் போகிறார்களா, இல்லாட்டி அந்த கட்சியிலிருந்து அவர்களை வெளியேற்ற போகிறதுக்கான ஒரு நகர்வாக இது இருக்குதா இல்லையா என்பதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.